ஓகே. ஸோ கூல். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 4th கிளாஸுக்குள்ளாடி என்டர் ஆகிட்டோம். ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஓகே, டேட்டா டைப்ஸில் முக்கியமாக இப்போ ஸ்ட்ரிங்கு, நம்பரு, அப்புறம் இது ஒரு ஸ்ட்ரிங்கு, பூலியன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்திருக்கு. ஓகே, பூலியன், நல்ல, அன்டிஃபைன், இவ்வளவும் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஓகே, இது இவ்வளோமே படிச்சிருக்கிறோம். ஸோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடியே கேட்டுட்டேன், யாருக்காவது டவுட் இருக்கா அப்படின்னு. யாருக்கும் இது வரைக்கும் இல்லை. ஸோ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு ரெஃபர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. பட் வந்துட்டு பழைய ஹோம்ஒர்க் வந்துட்டு HTML CSSல உள்ள ஹோம்ஒர்க்கை எல்லாருமே முடிச்சிருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, பட் நம்ம இப்போதைக்கு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்குள்ளாடி போக போகிறோம். சரியா? ஸோ அதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஆப்ஜெக்ட்டு, இன்னொன்று வந்துட்டு அரே. ஸோ முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆப்ஜெக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கன்சோலை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். கன்சோல். ஓகே. ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது. ஸோ ஐயப்பன் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ வந்து பிளாக் கலரில் இருக்குது. 30ங்கிறது நம்பர். ஸோ வந்துட்டு ப்ளூ. 30 அகெயின் வந்து ஸ்ட்ரிங் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்குது. பூலியன் ஃபால்ஸு ப்ளூ கலரில் இருக்குது. நல்ல அன்டிஃபைன்டு கிரே கலரில் இருக்குது. ஆசம். சரி. ஸோ ஜென்ரலாக எப்படி போகலாம் ஆப்ஜெக்ட்டுக்கு? ஓகே, லெட்ஸ் டூ இட் லைக் திஸ். இதையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையில்லாதது எல்லாமே கமெண்ட் பண்ணிக்கலாம் பலாசு. ஸோ ஓகே. ஸோ வேர் அட்ரஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்மளோட அட்ரஸ், இப்போ நான் வெள்ளிக்கோடு அப்படிங்கிற ஊரில் இருக்கேன். வெள்ளிக்கோடு கமா வெள்ளிக்கோடு கோட்டைமா இல்லைப்பா, தமிழ்நாடு, இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்குறேன். ஓகே, அண்ட் கமா பின் 629158. ஓகே. ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா பாருங்கள். நான் இப்போ கொடுத்துருக்கதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா? நீங்கள் என்னடே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதோ மிஸ்டேக் தெரியுதா? ஒன்றும் தெரியலையே. நான் பேசுகிறது கேட்கலையோ? தம்ஸ்அப்பாக போடுங்கடே. கேட்குது. ஓகே, ஃபைன். ஸோ இதில் எந்த மிஸ்டேக்குமே இல்லை. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இல்லை. பார்த்துருமா, வெரிஃபை பண்ணிவிடுமா? ஸோ என்ன, அது கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரிங், அவ்வளோதான். ஸோ வெள்ளிக்கோடு தமிழ்நாடு பின் 629158. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி இதில் வந்துட்டு பிரச்சனை ஒன்றும் இல்லை. மேபி இந்த கமாலாம் போட்டப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். பட் நத்திங் இஸ் ப்ராப்ளமேட்டிக் ஹியர். பட் ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள், அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நேமுங்கிறதும் கண்டிப்பாக இப்போ இதில் தந்திருக்க மாதிரி ஐயப்பன், வினேஷ் அந்த மாதிரி இருக்கலாம். நம்பர் வந்துட்டு ஏஜுங்கிறது ஒன்றா இருக்கலாம். பட் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்துட்டு அதை வந்துட்டு பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னா அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அட்ரஸ் லைன் 3, சிட்டி, லேண்ட்மார்க், பின்கோட், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஜென்ரலாக பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஸோ நம்ம எழுதியிருக்க இந்த அட்ரஸையே நம்ம சொன்ன மாதிரி லைன் 1, லைன் 2 அப்படி பிரிக்கணும். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணலாம், வேர் லைன் 1 ஈக்குவல் டு வெள்ளிக்கோடு அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம். சரியா? இப்படி கூட கொடுக்கலாம். அப்போ வந்துட்டு லைன் 1ல் வந்து அட்ரஸில் லைன் 1 கொடுக்கலாம். அடுத்து வந்துட்டு லைன் 2. ஸோ இதில் வந்துட்டு தமிழ்நாடு கொடுக்கலாம். சரியா? இப்படியே செப்பரேட் பண்ணி வைக்கலாம். பட் ஆக்சுவலி இது இல்லை நம்மளோட எய்மு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன முதல்ல படிக்க போகிறோம்னா ஆப்ஜெக்டை கொண்டு வர போகிறோம். அதாவது லைன் 1, லைன் 2 அப்படின்லாம் போடும்போது இது தனித்தனி வேரியபிள்ஸ்க்குள்ளாடி ஆயிடுச்சு. ஓகே, பட் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒரே வேரியபிளுக்குள்ளாடி தான் எனக்கு இது வேணும். ஆனாலும் ஆர்கனைஸ்டாக லைன் 1, லைன் 2 அந்த மாதிரி வேணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீரோ இருக்குன்னு வைங்களேன். அந்த பீரோவில் வந்துட்டு டைரெக்டாக எந்த ஷெல்ஃபுமே இல்லாமல் மொத்தமாக துணியை கொண்டு டம்ப் பண்ணி போடுறதுக்கும், ஸோ உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக அந்த பீரோக்குள்ளாடி நிறைய ஷெல்ஃப், சரியா, சின்ன சின்னதாக நிறைய ஷெல்ஃப் இருந்து அந்த ஷெல்ஃபுக்குள்ளாடி ஒவ்வொன்றும் வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் கூட ஆர்கனைஸ்டாக இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேரியபிள் நான் சொன்ன மாதிரி முன்னாடி பாட்டில்னு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, இப்போதைக்கு அது வந்து ஒரு பெரிய பீரோன்னு வச்சுக்கோங்க. ஸோ முன்னாடி ஒரு பீரோக்குள்ளாடி ஒரு வேரியபிளை மட்டும் போட்டோம். சரியா? இப்போ என்னென்னா அந்த பீரோவை இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸாக அதுக்குள்ளாடி நிறைய ஷெல்ஃப் வச்சுட்டு அதுக்குள்ளாடி ஒவ்வொன்றா வைக்கிறோம். புரியுதா?
அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இதே அட்ரஸை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா வேர் address ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட், அதாவது அந்த பெரிய பீரோன்னு நான் சொன்னதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், கடைசியில் ஒரு செமிகாலன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எம்டி கர்லி பிரேசஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆக்சுவலி என்னது, ஒரு ஆப்ஜெக்ட். இது ஒரு ஆப்ஜெக்ட் தான். இது வந்துட்டு ஆப்ஜெக்ட்டு, இது வந்து பீரோ, ஆனால் வந்து எம்டி பீரோ, அதாவது எம்டி ஆப்ஜெக்ட். ஸோ முதல்ல இதை பார்த்துருவோமா. ஸோ இது வந்து செகண்ட் லைனில் இருக்கணும்னு கூட இல்லை, எம்டியாக இருக்கும்போது ஃபஸ்ட் லைனில் கூட நான் வச்சுக்கிறேன். ஸோ ஒரு ஓப்பன் ப்ரேஸ் ஒரு க்ளோஸ் ப்ரேஸ் இருந்துச்சுன்னா இதை வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு ஆப்ஜெக்ட். சரியா? ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் கன்சோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியா, ஸோ இதில் அவுட்புட் என்ன வருதுன்னா ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட். சரியா? இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுக்குள்ளாடி ஒரு சம்பவம் இருக்குது. இதுதான் ஒரு சம்பவம். சரி, இந்த சம்பவம்லாம் இப்போ பார்க்க வேண்டாம். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பேஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். பட் அதுக்குள்ளாடி போக வேண்டாம். பட் ஆக்சுவலி இதுக்குள்ளாடி இப்போ எதுவுமே இல்லை. சரி, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி என்ன ஒன்று ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்கு பண்ணிப்போம். அங்கே கர்லி பிரேசஸ் போட்டேன். இப்போ நான் இதில் என்ன போட்டிருக்கிறேன், ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கிறேன். ஸோ அதே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக காமிக்குது, இதில் வந்துட்டு அரேன்னு காமிக்குது. சரியா? ஸோ முதல்ல நம்ம படிக்க இருக்கக்கூடிய ரெண்டு டேட்டா டைப்ஸ், ஒன்று ஆப்ஜெக்ட்டு, இன்னொன்று அரே. அதில் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்னவாக இருக்கும், கர்லி பிரேசஸ் இல்லைனா ஃப்ளவர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க, அந்த இது போடணும். இல்லை எனக்கு அரே வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணணும். திஸ் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அரே அண்ட் ஆப்ஜெக்ட். சரியா? மறுபடியும் நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கே போயிடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டில் எப்படி நம்ம அடுத்த விஷயங்கள் ஆட் பண்ணுறோம். இப்போ ஒவ்வொரு ஷெல்ஃப்னு சொன்னல, இப்போ ஆக்சுவலி இதில் ஷெல்ஃபே இல்லாமல் எம்டி ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. நான் முதல் ஷெல்ஃபை கொண்டு வரேன், லைன் 1. சரியா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு கீ வேல்யூ பேராக இருக்கணும். இதை வந்துட்டு கீ அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்துட்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ செப்பரேட்டட் பை கமாஸ். சரி, ஒரு கமா போட்டுட்டு இப்போ இன்னும் ஒரு லைன் வரணும்னா லைன் 2 தமிழ்நாடு, பின்கோட் 629158. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அட்ரஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு லைனில் எழுதியிருந்தோம். பட் இப்போ வந்துட்டு செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் வச்சுருக்கிறோம், லைன் 1, லைன் 2, பின்கோட். இந்த 3 அனைத்தையும் ரொம்ப ஜாவாஸ்கிரிப்ட் டேர்மில் இப்போ இதை வந்துட்டு கீன்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ ஆப்ஜெக்டோட ஒரு டேர்மாக, ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு அங்கே போக வேண்டாம், அது அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இப்போதைக்கு பின்கோடுங்கிறது கீ, 629158ங்கிறது வேல்யூ, லைன் 2ங்கிறது கீ, தமிழ்நாடு அப்படிங்கிறது வேல்யூ, லைன் 1ங்கிறது கீ, வெள்ளிக்கோடு அப்படிங்கிறது வேல்யூ. சரியா? ஸோ ஆப்ஜெக்ட் சிம்பிளாக பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு ஓப்பன் பிரேசஸ் வச்சு தொடங்குது, ஒரு க்ளோஸ் பிரேசஸ் வச்சு முடியுது. உள்ளாடி கீ வேல்யூ பேர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கீ, இது வந்துட்டு வேல்யூ, அதை எதை வச்சு செப்பரேட் பண்ணோம், கோலன் வச்சு செப்பரேட் பண்ணோம். அண்ட் மொத்தத்தில் ஒரு கீ வேல்யூ பேரை கமா வச்சு செப்பரேட் பண்ணோம். கடைசி உள்ளதுக்கு போடலைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளோ தெளிவாக புரியுதா? ஸோ இதோட அவுட்புட் நம்ம எப்படி பார்க்கலாம், இங்கே வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அவுட்புட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ முன்னாடி எம்டி ஆப்ஜெக்டாக இருந்துச்சு, இப்போ நமக்கு இந்த வேல்யூஸ் இருக்குது. ஸ்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் இதில் இருக்க தான் செய்யுது. இதை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேண்டாம், நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் லைன் 1 இது, லைன் 2 இது, பின்கோடு இது. ஸோ இந்த லைன் 1ங்கிறது கீ, இந்த வெள்ளிக்கோடு அப்படிங்கிறது வேல்யூ, இந்த பின்கோடு அப்படிங்கிறது கீ, 629158 அப்படிங்கிறது வேல்யூ. ஸோ இதில் நீங்கள் இதில் கோட்ஸ் போட்டாலும் தப்பில்லை. ஸோ இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சேம் அவுட்புட் தான் கிடைக்கும், அதே அவுட்புட் தான் கிடைக்குது. பட் ஆக்சுவலி இது தேவையா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. பட் நீங்கள் போட்டாலும் தப்பில்லை. கடைசியில் எவாலுவேட் பண்ணி வரும்போது கூட உங்களுக்கு என்ன தான் வருது, அந்த கோட்ஸ் இல்லாமல் தான் வருது. பட் போட்டால் தப்புண்டா அப்படின்னு கேட்டால் தப்பில்லை. பட் ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம போடவும் செய்யணும், அது இந்த இடத்துலையும் கிடையாது, அதுவும் நம்ம படிக்கலாம். ரைட்டா? ஸோ பாருங்கள், ஸோ இப்போ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் தேவையில்லாத கோட்ஸ் நம்ம போட வேண்டாம், நம்ம பழைய மாதிரி கோட்ஸ் இல்லாமலே வச்சுப்போம். ஸோ இதுதான் கீ வேல்யூ பேர்ஸ், இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ஆப்ஜெக்ட். இதில் யாருக்காவது டவுட் இருக்குதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி, இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் தந்துக்கிறேன்.
இப்போ என்ன படிச்சிருக்கோமே, ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக்கே. ஜாவா ஸ்கிரிப்டே மொத்தத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் தான். சரி, இந்த கதை இப்போ ஒரு சென்டென்ஸ் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்டே மொத்தத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இதுக்குள்ளாடிலாம் 1000 அர்த்தம் இருக்கா ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ அது வந்துட்டு என்ன டீப்பாக படிப்போம். எல்லா இடத்துலையுமே ஆப்ஜெக்ட் தான், ஜாவா ஸ்கிரிப்ட்னாலே ஆப்ஜெக்ட் தான். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. சரியா? ஸோ அதை நம்ம டீப்பாக படிக்கலாம். பட் இப்போதைக்கு இது புரிஞ்சிருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் அடுத்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி இது ஒவ்வொரு கீன்னு சொல்லலாம், கீ வேல்யூ பேஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஜென்ரலாக அதோட மோர் டெக்னிக்கல் வேர்டு வந்துட்டு இதை வந்துட்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வந்துட்டு எதை வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கு, அதாவது அடுத்த டேட்டா டைப்ஸ். நம்ம என்னெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் படித்தோம், ஸ்ட்ரிங்கு படித்தோம், நம்பர் படித்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்ட்ரிங்காக இருக்கணும்னு தேவையில்லை, இது நம்பர் தானே. ஸோ நான் நம்பராக கூட வச்சுக்கலாம். ஸோ த பாயிண்ட் இஸ், ஒரு அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய கீ வேல்யூ பேஸில் அந்த வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு எந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாகவும் இருக்கலாம். நாட் ஜஸ்ட் தேட், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பான ஸ்ட்ரிங்கு, நம்பர்லாம் மட்டும் இல்லை, பூலியன் இதெல்லாம் மட்டும் இல்லை, பட் ஆக்சுவலி ஒரு ஆப்ஜெக்டே இதுக்குள்ளாடி வேல்யூவாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு அரே, என்ன நம்ம படிக்கலை, பட் ஸ்டில் ஒரு அரேயும் அதில் ஒரு கீயோட வேல்யூவாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு இனி என்ன இருக்குது, பூலியன் என்ன வைக்கலாம், எதுக்கு பூலியன் வைக்கலாம் தெரியல. சரி, ஓகே. அப்போ எக்ஸுங்கிற ஒரு கீழே வந்துட்டு ட்ரூ அப்படிங்கிற ஒரு பூலியன் வைக்கலாம். வேறு என்ன டேட்டா டைப் இருக்குது, ஒய் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஃபால்ஸ் சஜஸ்ட் பண்ணனால அதை வச்சுப்போம். ஏ அப்படிங்கிறதுல நல் அப்படிங்கிறத கூட வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் அன்டிஃபைன்டு கொடுத்தா என்ன நடக்கும், ஒரு செகண்ட், இது கொடுத்து பார்த்தது இல்லையே, பார்ப்போம். ஓகே, அதுவும் கரெக்டாக வருது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சதில்ல. ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதுக்குள்ளாடி கீ வேல்யூஸ் பேர் இருக்கணும். அந்த வேல்யூ வந்துட்டு என்னவாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ எந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக வேணாலும் இருக்கலாம். மட்டும் இல்லை, அந்த கீக்கு வேல்யூ வந்துட்டு என்னவாகவும் இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், எம்டி ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு எம்டி ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். பாருங்கள், அதுவும் கரெக்டாக தான் வரும். அண்ட் அந்த எம்டி ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லை, அதுக்குள்ளாடியும் ஒரு வேல்யூவாக இருக்கலாம். இப்போது எஸ், அதுக்கு வேல்யூ வந்து 45 அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ சிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி இன்னொரு நம்மளோட ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதுக்குள்ளாடி சிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதுக்குள்ளாடி எஸ் அப்படிங்கிற ஒரு கீழே 45 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. நாட் ஜஸ்ட் தட், இதுக்குள்ளாடி இன்னொரு இது இருக்குன்னு வைங்க, ஜி அப்படிங்கிற ஒரு கீ. ஓகே, அதுக்குள்ளாடி அகெயின் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி போகும். புரியுதா? பாருங்கள், சி ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதுக்குள்ளாடி ஜி அகெயின் ஒரு ஆப்ஜெக்ட், இனி இதுக்குள்ளாடி கீ வேல்யூ பேசிருக்கலாம். ஸோ ரொம்ப உள்ளாடி போக வேண்டாம், ரொம்ப நெஸ்டடாலாம் இப்போ போய் குழப்ப வேண்டாம். பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஓகே இதெல்லாம் இருக்கட்டு, மேபி இதை வந்துட்டு இன்னொரு ஆப்ஜெக்டும் போடலாம். அப்படிங்கிறதுக்கு வந்து அனதர் ஓபிஜே அப்படிங்கிற ஒரு கீழே இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது, எல்லா டேட்டா டைப்ஸுமே நமக்கு இதில் வந்துட்டு வேல்யூவாக அசைன் பண்ண முடியும். பட் இனி இதில் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது, கீ எப்படி இருக்கணுங்கிற சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இதில் ஒரு ஸ்பேஸ், அனதர் ஆப்ஜெக்ட்டுங்கிற 2 வேர்டு தானே. ஸோ நான் இப்படி ஒரு ஸ்பேஸ் விட்டேன்னா இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க எரர் வந்துடுச்சு. ஸோ திஸ் ஓன்ட் ஒர்க். சரியா? ஸோ நாட் ஜஸ்ட் ஃபார் கீஸ், பட் ஆல்சோ ஃபார் வேரியபிள். இப்போ ஃபார் ஒரு வேரியபிள் இருக்குல்ல, இந்த வேரியபிளில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பேஸ்லாம் விட முடியாது. சரியா? மோஸ்ட்டாக ஒரு வேரியபிளுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குதோ அதே ரூல்ஸ் தான் அந்த கீஸுக்கும் நமக்கு வந்துட்டு ஆப்ஜெக்டில் உள்ள கீஸுக்கும் அப்ளை ஆகும். அதுலேயும் ஸ்பேஸ் முடியாது, இதுலேயும் ஸ்பேஸ் முடியாது. சரியா? இப்படி கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு என்னது எரரில் தான் வந்து நிற்கும். சரியா? அன்டிஃபைன்ட், அன்எக்ஸ்பெக்டட் ஐடென்டிஃபையர்ஸ். ஏன் அப்படி சொல்லுன்னா, இது வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தெரிஞ்ச கோடு திருப்பி ஸ்பேஸ் வச்சு நம்ம இது போட்டோம்னாலும் இந்த கோடு அதுக்கு தெரியாது. ஸோ அதை வந்துட்டு எரர்னு சொல்லுது. ஓகே, இப்போ அதை மாற்றிட்டேன். இப்போ அனதர் ஆப்ஜெக்ட் இங்கே மட்டும் ஸ்பேஸ் விட்டுருக்குறேன். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் வருது பாருங்கள், அன்எக்ஸ்பெக்டட் ஐடென்டிஃபையர் ஓபிஜே. ஏன்னா அனதர் வரைக்கும் தெரியும், அதுக்கு அடுத்த ஸ்பேஸ் இருக்கனால இந்த ஓபிஜே என்னன்னு தெரியல, அதை வந்துட்டு எரராக காமிக்குது. சரியா? ஸோ ஜென்ரலான முதல் ரூல் வந்துட்டு, ஆப்ஜெக்டாக இருக்கட்டு, அதாவது கீயாக இருக்கட்டு, இல்லைன்னா ஒரு வேரியபிளாக இருக்கட்டு, எதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு என்னது ஸ்பேஸ் அலோட் இல்லை. வேறு என்னெல்லாம் அலோட் இல்லைன்னு பார்ப்போம். முதல்ல வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்.
சரியா. இது அலோடான்னு கேட்டால் அதுவும் அலோடு சரியா. அதே மாதிரி நம்பர் வச்சு தொடங்கலான்னு நினைக்கிறேன். இல்லை நம்பர் வச்சு தொடங்க முடியாது, பட் நம்பரை இடையில யூஸ் பண்ணிக்கலாம், கடைசியில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பரில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகே, 1 செகண்ட். ஓகே, அப்புறமா வந்துட்டு சரி, இது அதே மாதிரி இங்கே பார்ப்போமா, 20 ஸ்டார்ட் பண்ண முடியலை, பட் என் பண்ண முடியலாம், ரைட். நடுவுலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புரியுதா ஜென்ரல் ரூல். ஸோ மோஸ்ட்லி வேரியபிளுக்கு வந்துட்டு நேமிங்க்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் என்னது நம்மளோட கீஸ், ஆப்ஜெக்ட் உள்ள கீஸ்க்கும். பட் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இது வரைக்கும் பண்ணி பார்த்ததில்லை. எனக்கு இப்போ இந்த டவுட் வருது, நான் பண்ணி பார்க்க போகிறேன். இது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த டவுட்டு இது வரைக்கும் வந்ததில்லை, நான் பண்ணி பார்த்ததில்லை, இப்போ தான் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கும் இது மாதிரி டவுட்ஸ் வரலாம். அது என்கிட்ட கேட்குறீங்களோ இல்லையோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு ஓகே அப்படின்னா எப்படி வரும், இப்படி பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு கூகுள் கூட பண்ண வேண்டாம், அதை நீங்கள் பண்ணி பார்த்தாச்சுனாலே அது என்ன அவுட்புட் தருது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்னோடய டவுட் என்னென்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் சரியா. ஸோ அட்ரஸ் அப்படிங்கிறதும் இதில் ஏ கேப்ஸ் போட்டால் இதுவும் 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் ஆகும், புரியுதா. ஸோ இது ரெண்டுமே டெக்ஸ்ட் படி பார்க்கும்போது சேம் தான், ஆனால் ஏ கேப்ஸாக இருக்கிறதுனால இதுவும் இந்த 2 அட்ரஸுமே தனித்தனி வேரியபிள்ஸ் ஆகும் சரியா. ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏ கேப்ஸ் இருந்தது வந்துட்டு டெஸ்ட்டுங்கிற வேல்யூவும், இன்னொன்று வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட், அது தெளிவாக இருக்குது. இப்போ என்னோடய டவுட் என்னென்னா, ஸோ இந்த அட்ரஸை ரிமூவ் பண்ணிடுறேன், எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கீயும் கேப்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற கீழே ஃபால்ஸும் எனக்கு வைக்க முடியுமா அப்படிங்கிற டவுட். வேரியபிள்ஸ்லாம் ஜென்ரலாக ஜாவாஸ்கிரிப்டே கேஸ் சென்சிட்டிவ். இப்போ என்னோடய டவுட் வந்துட்டு, ஒருவேளை ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய கீஸ்லேயும் கேஸ் சென்சிட்டிவாக இருக்குதா. கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறதால இது கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும். பட் ஒரு கவுட செக் பண்ணிப்போம் சரியா. பாருங்கள், கீஸில் கூட கேஸ் சென்சிட்டிவாக இருக்குது. நமக்கு எக்ஸு கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 வச்சுக்கலாம். சூப்பர். இது நான் இது வரைக்கும் படித்ததில்லை இந்த சென்ஸ், எனக்கு இது தேவையில்லை. பட் இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு சொல்லி தரும்போது இப்படி வந்தால் என்ன வரும் அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்துச்சு, அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். இதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ண, உங்களுக்கு ஒவ்வொரு டவுட் வரும்போது இதை நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்தாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். புரிந்ததா? ஓகே. ஸோ இதில் என்ன, ஸோ ஆப்ஜெக்டில் இனி என்ன சொல்லணும். ஓகே, ஸோ மெயினாக இவ்வளவு. இப்போ வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண படிச்சிட்டோம் சரியா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன படிக்கணும்னா, படிக்க போகிறோம் அப்படின்னா, ஓகே. ஸோ இப்போது console.log இந்த ஏயோட தொல்லை தாங்க முடியலப்பா. நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் அப்படியே எழுதுது. சூப்பர். சரி, நான் இதுதான், பட் லெட்ஸ் டோன்ட் கோ வித் இட். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இப்போ மொத்த ஆப்ஜெக்ட்டை நான் அக்சஸ் பண்ணி கன்சோல் பண்ணேன் ரைட்டா. பட் இப்போ என்னோடய பர்பஸ் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய லைன் 1ல் இருக்க இந்த வெள்ளிக்கோடு அப்படிங்கிற மட்டும், அதாவது எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் அக்சஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன வழி அப்படின்னா, 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்டில் இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை இல்லை ஒரு கீயோட வேல்யூவை நீங்கள் வந்துட்டு அக்சஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு நீங்கள் டாட் போட்டு அக்சஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அதில் நீங்கள் ஒரு டாட் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். என்ன ப்ராப்பர்ட்டி இப்போ நமக்கு வேணும், லைன் 1 ரைட்டா. ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும், யாராவது சொல்லுங்கள். நான் பேசுகிறது கேட்குதா என்ன ஏதுன்னு பார்ப்போம். லைன் 1 வெள்ளிக்கோடு மட்டும் இருக்கும். இல்லை, வெள்ளிக்கோடு அப்படிங்கிறது மட்டும்தான் வேல்யூ வரும் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், வெள்ளிக்கோடு மட்டும் வந்துருக்கு. ஓகே, ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அக்சஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்டில் உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு கீக்கு வேல்யூ இல்லைன்னா ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னங்கிறத அக்சஸ் பண்ணிடுறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைன் டாட், சரி ஓகே டிஃப்ரெண்ட்டாக போவோம், அனதர் ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளாடி போவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அக்சஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக மொத்தமாக அக்சஸ் பண்ண பதிலாக இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் தனியாக அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதே அவுட்புட்டு ஆப்ஜெக்ட்டுங்கிறது வருது. ஓகே, இன்கேஸ் இதில் வந்துட்டு நேம் அப்படிங்கிற ஒரு கீழே டாம் அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஓகே,
ஸோ இப்போ இதில் வேல்யூ என்ன வரும்? கரெக்டாக வருதா? ஸோ இது வந்துட்டு ஒரே லைனில் நீங்கள் போயிட்டுருக்கலாம் சரியா. பட் வந்துட்டு உங்களுக்கு சின்டாக்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ரீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நீட்டாக இருக்கணும்னா இதை அடுத்த லைனில் வச்சுட்டு ஒவ்வொரு கீ வேல்யூ பேரும் அடுத்தடுத்த லைனில் வச்சா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஒரு சின்டாக்ஸ் வந்துட்டு டாட் சின்டாக்ஸ் சரியா. டாட் லைன் 1 டாட் another ஆப்ஜெக்ட் அப்படின்னு போகிறோம். ஓகே. இன்னொரு சின்டாக்ஸ் வந்துட்டு ப்ராக்கெட் போட்டு யூஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ ஒருத்தங்க வந்துட்டு இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணாமல் எப்போவுமே அந்த சின்டாக்ஸ் நான் இனி சொல்லித்தர போகிற சின்டாக்ஸை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சின்டாக்ஸ் இல்லாமல் கூட ஜாவாஸ்கிரிப்டில் உயிர் வாழ்ந்துடலாம். ஆனால் நான் இனி சொல்லித்தர போகிற சின்டாக்ஸ் இல்லாமல் சின்டாக்ஸை யூஸ் பண்ணாமல் ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பராக வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ் இதாக தான் இருக்கும். பட் ஸ்பெஷல் கேசஸில் சில கேசஸில் நம்ம அதுதான் யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு நம்ம பப்ளிக் எக்ஸாமில் கேட்குற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இல்லையா, அதுக்கு பேர் என்ன, அந்த ஆப்ஷனில் விடுவோமே அதுக்கு பேர் என்னது, சாய்ஸ் கொஸ்டினா அப்படி எதாவது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த சாப்டர் நான் படிக்கலை, அந்த சாப்டர் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஓகே. ஸோ செகண்ட் சின்டாக்ஸ் எப்படின்னா ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்குள்ளாடி சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டியோட பேரை போடணும். ரைட்டா? அதே மாதிரி இங்கே அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸில் இது போடலாம். இந்த டாட் வேண்டாம். ஸோ ஒன்று டாட் சின்டாக்ஸ், சரி ஒன்று டாட் சின்டாக்ஸ்லேயே வைப்போம். ஒன்று டாட் சின்டாக்ஸ், இன்னொன்று வந்துட்டு ப்ராக்கெட் சின்டாக்ஸ். ஓகே. ஸோ அவுட்புட் பார்த்துடுவோம். வெளிக்கோடு இது ரெண்டுமே நம்ம பழைய அவுட்புட்டு கரெக்டாக வருது. ஓகேவா? சரி. இந்த ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சவங்க டெக்கீஸாக இருந்து இங்கே கவனிச்சிட்டு இருக்கவங்க, ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் இதெல்லாம் பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதுங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நான் புதுசாக இதில் சொல்லலாம். ஓகே. ஸோ கவனமாகவே இருங்க. முதல்ல எப்போ நமக்கு இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற வந்து ஒரு தலக்கணமோ இல்லை வந்து ஒரு அசால்ட்டோ வருதோ அன்றைக்கி தான் நம்ம முதல் தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ தூரம் ஓகே நமக்கு தெரியாமல் ஏதோ இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பயமோ ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கிறது வரைக்கும் தான் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்துட்டு நீட்டாக போக முடியும். எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, இனி அடுத்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட் நான் போக போகிறேன். இப்போ போக முடியுமான்னு தெரியல. பட் ஆன் த ஃப்ளோ வந்துட்டு சில இம்பார்ட்டண்டான விஷயம் வரும். ஸோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மெதப்பில் இருக்க வேண்டாம். ரொம்ப கவனமாக கவனிங்க. ஓகே. ஓகே ஃபைன். ஸோ இப்போது ரெண்டு விஷயம் படிச்சிட்டோம். ஒரு கீ வேல்யூ பேர் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது எப்படி இருக்கணும்னு படிச்சிட்டோம். அதை டேரெக்டாக ஃபுல்லாக அக்சஸ் பண்ணது படித்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி எப்படி அக்சஸ் பண்ணலான்னு படித்தோம். இப்போ இன்கேஸ் நமக்கு இதில் டாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? யாராவது தெரியாதவங்க இன்றைக்கி புதுசாக ஆப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கவங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எனக்கு இந்த டாம் அப்படிங்கிறது எனக்கு கன்சோலில் டிஸ்பிளே ஆகணும்னா என்ன பண்ணலாம்? பாருங்கள், அட்ரஸ்ஸு ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்குள்ளே அனதர் ஆப்ஜெக்ட், அதை அக்சஸ் பண்ணிட்டோம். இனி அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு கீ தான் நேம். அப்போ அதை எப்படி அக்சஸ் பண்ணலாம்? கமா போடலாமா? நோ 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 நோ. ஆக்சுவலி பாருங்கள், இது ஒரு ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சுல, இதுக்கு வேல்யூ என்னது? இந்த ஆப்ஜெக்ட். கரெக்டாக? இதை தானே அவுட்புட்டாக நம்ம பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ அப்போ இதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த நேமுங்கிற கீ வேணும். அப்போ என்ன பண்ணணும்? அதில் டாட் போடலாமா? அதில் எது? அதில் டாட் போடலாமே. இப்போ அனதர் ஆப்ஜெக்ட். கரெக்ட். ஸோ இதில் டாட் போட்டு நேம் போட்டால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், டாம் வந்துடுச்சு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் குழப்பி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு இப்போ இது என்னவா இருக்குது? இந்த சின்டாக்ஸாக இருக்குது. இந்த சின்டாக்ஸ் இப்போ யார் என்னன்னு தெரியல. சரி, ப்ராக்கெட் சின்டாக்ஸ்னு வச்சுருக்கோம். ப்ராக்கெட் சின்டாக்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் வந்துட்டு என்ன வச்சுருக்கோம்? ஒரு டாட் சின்டாக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒருவேளை ப்ராக்கெட் சின்டாக்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னா ப்ராக்கெட் சின்டாக்ஸ்லேயும் வைக்கலாம். இதுவும் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகிடுச்சா? அதே மாதிரி இன்கேஸ் வந்துட்டு எனக்கு இது ப்ராக்கெட் சின்டாக்ஸில் இருக்கட்டும், பட் அனதர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு வந்து டாட் சின்டாக்ஸில் வேணும்னா அதுவும் உங்களுக்கு அலோடு. சரியா? ஸோ இதுவும் எனக்கு டாட் சின்டாக்ஸில் வேணும்னா இதுவும் உங்களுக்கு அலோடு. ஸோ புரியுதில்ல? ரெண்டு சின்டாக்ஸும் இருக்குது. ரெண்டு சின்டாக்ஸையும் மாற்றி ஜாலியாக யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கோச்சிக்கவே செய்யாது. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன ஒரு விஷயம், இப்போ தான் நான் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட், இது வந்து ஒரு அடிஷ்னல் டிப்புன்னு வைங்க. இது புரியலைன்னா ஐயோ எனக்கு புரியல, ஐயோ அப்பா அப்படின்லாம் நீங்கள் வந்துட்டு கவலைப்பட வேண்டாம். பட் வந்துட்டு
ஒரு விஷயம் எப்படி சொல்கிறது, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் இன்னும் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கூட நீங்கள் வந்துட்டு ரொம்ப இணைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி ஒரு சின்டாக்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருப்பீங்க, நான் காமிச்சு தந்திருக்கேன். எங்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அட்ரஸ் டாட் அனதர் ஆப்ஜெக்ட் டாட் நேம். இப்போ நான் சொன்ன இந்த குரலில் கூட கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி நான் ஒன்று சொல்லியிருப்பேன், அட்ரஸ் டாட் அனதர் ஆப்ஜெக்ட் டாட் நேம். சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு டைலாக் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அதுக்குள்ளாடி டாட் மட்டும் இருந்திருக்கும், பாக்கியெல்லாம் வேறையாக இருந்திருக்கும். டாட் கெட் எலிமெண்ட் document dot get element. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன், ஜாவாஸ்கிரிப்டில் டாட்டு போட்டால் அதுக்கு அர்த்தம் என்ன? டாட்டு போட்டால் அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னவா இருக்கும்? அதோட டேட்டா டைப் என்னவா இருக்கணும்? Property. எஸ், ஆப்ஜெக்ட். அதுக்குள் ஆமாம், டாட் போட்டதுக்கு அப்புறமா இருக்கிறது ப்ராப்பர்ட்டி. பட் ஒரு இதுக்கு முன்னாடி டாட்டு போட்டிருக்கனாலே அதில் என்ன இருக்குன்னு அர்த்தம், கண்டிப்பாக அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கணும். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டில் தான் நம்ம என்ன போடுவோம், டாட் போட்டு அதோட ப்ராப்பர்ட்டியை எடுப்போம். சரியா? ஸோ அனதர் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி டாட் போட்டிருங்க, இல்லைன்னா அட்ரஸுக்கு அப்புறம் டாட் போட்டிருங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அட்ரஸ் என்னவாக தான் இருக்கணும். அது ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். அதே மாதிரி இப்போ அனதர் ஆப்ஜெக்ட்டுக்கு பிறகு நம்ம ஒரு டாட் போட்டிருக்கோம், அதுக்கு அர்த்தம் என்னது? அப்போ அனதர் ஆப்ஜெக்ட் என்னவாக தான் இருக்கணும்? ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சதில்ல. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா பாருங்கள், நம்ம பழைய சின்டாக்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. அதுக்குள்ளாடி என்ன போட்டோம், இங்கே நம்ம என்ன இருக்குது, பிரின்சிபல்னு ஒன்று இருந்துச்சுல, பிரின்சிபல், அதுக்கடுத்து ஒரு வேல்யூ போட்டிருந்தோம். ஸோ ஜென்ரலாக நம்ம இப்போ இன்றைக்கி படித்த லெசன் வச்சுங்க பாருங்கள், இந்த சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போ டாக்குமெண்ட்டோட வேல்யூ என்னதாக தான் இருக்கணும், டேட்டா டைப் என்னவாக தான் இருக்கணும், ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். அது ரிட்டர்ன் அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி இதோட அவுட்புட் என்னவாக தான் இருக்கணும், ஆப்ஜெக்ட். ஏன் காரணம் என்னென்னா அதுக்கப்புறம் டாட் வேல்யூ போட்டிருக்கோம். டாட் ஒரு விஷயத்துக்கு அப்புறமா போடணும்னா கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்கணும், ஜாவாஸ்கிரிப்டில் என்னவாக தான் இருக்கணும், அது கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். ஸோ பட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டாக இருந்துச்சா பாருங்கள். இப்போ டாக்குமெண்ட்டை டேரெக்டாக நீங்கள் இங்கே கொடுக்கலாம்ல, டாக்குமெண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது இது ஒரு ஆப்ஜெக்டே இல்லை, இது ஒரு டாக்குமெண்ட் ஆகும். பட் புரியுதா உங்களுக்கு? டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் ஆக்சுவலி ஒருவேளை ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு கீ வேல்யூ பேஸ் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சொன்ன கதை வந்துட்டு கரெக்டுன்னு அர்த்தம். பட் இப்போ டாக்குமெண்ட்டுங்கிறது என்னவா இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. சரி, அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பாருங்கள், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, கெட் எலமெண்ட் பை ஐடி டாட், சாரி அதுக்குள்ளாடி ஒரு ஃபங்க்ஷன் வரும், பிரின்சிபல். ஸோ நம்ம கெஸ்ஸு படி இதுவும் என்னவாக தான் இருக்கணும், ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். பட் பாருங்கள், அது ஒரு இன்புட் டேக்காக இருக்குது. ஸோ இப்போ தான் முதல் குழப்பம் வருது. நான் முதல்ல என்ன சொன்னேன், நான் சொன்னது இப்போவும் பொய்யா நான் வாபஸ் வாங்கினேன்னு கேட்டால் கிடையாது, நான் முன்வைத்த காலை பின் வைக்க போகிறதில்லை. சரி, இப்போவும் சொல்கிறேன், டாட்டு போட்டாச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் தான். சரியா? பட் இங்கே வந்துட்டு அது ஆப்ஜெக்டாக இல்லை. ஏன் இல்லை? நான் சொல்லித்தர தப்புன்னு தோணுதா? என்ன உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல நீங்க சொல்லும்போது ஜாவாஸ்கிரிப்டே ஒரு ஆப்ஜெக்ட்னு சொன்னீங்களா? ஏங்க வேற லெவலுங்க, எப்படி டிடி முடியலை. எக்ஸாக்ட்லி. ஸோ தட் வாஸ் அ ஹிண்ட். சரியா? ஜாவாஸ்கிரிப்டே ஒரு ஆப்ஜெக்ட் தான் வச்சுக்கோங்க. ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லை, நீங்கள் எதை எடுத்தாலும் ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். மேபி எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட், பிகாஸ் ஜாவாஸ்கிரிப்டோட கோர் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஆப்ஜெக்ட் பேஸில் தான் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதோட ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் கொடுக்கட்டா? ஸோ இதில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட்டு, டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான். சரியா? ஜாவாஸ்கிரிப்டில் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஸோ இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேம்னு இருக்குல்ல, நேமுங்கிறது என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேம் எடுத்து மேலே போட்டுருவோம். இந்த நேமுங்கிறது என்னது? இப்போ ஆக்சுவலி டேட்டா டைப், ரைட்டா? ஸோ
கரெக்டாக தானே? டேட்டா டைப் தான், சாரி டேட்டா டைப்னு சொல்கிறேன், என்னது ஸ்ட்ரிங், கரெக்டா? ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ இதில் நான் நேம்னு போடலாம், எந்த தப்பும் இல்லை, கண்டிப்பாக ஒர்க் ஆக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே. பட் இப்போதைக்கு நம்ம படித்த விஷயத்தை வச்சு இதில் டாட் போட்டாலே நமக்கு என்ன தெரியும்? தப்பு. ஏன் தப்பு? டாட் எதில் மட்டும்தான் போட முடியும்? ஆப்ஜெக்டில் மட்டும்தான் போட முடியும். ரைட்டா? பட் இப்போ நேம் ஆப்ஜெக்டா? இல்லை. சரியா? பட் ஸ்டில் திஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட் அக்கார்டிங் டு ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்டில் எல்லா பேஸும் ஆப்ஜெக்ட் தான். அப்போ இதில் என்ன ப்ராப்பர்ட்டி நீங்கள் போடுவீங்க? என்ன ப்ராப்பர்ட்டி? இப்போ சரி, இதை வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்னே சொல்லிட்டேன், பட் இதுக்குள்ளாடி என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ரைட்டா? இப்போ நான் ஒரு விஷயம் போடுறேன், லென்த் NGTH. இப்போ இதோட அவுட்புட் பார்ப்போம். என்ன காமிக்குது? இந்த 8 எங்கேருந்து வந்துன்னு சொல்லலாமா? இந்த 8 எங்கேருந்து வந்துன்னு சொல்லலாமா? அந்த ஐயப்பனோட கவுண்ட், லெட்டர் கவுண்ட். எஸ். ஸோ இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நேம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் தான், பட் ஆப்ஜெக்ட் கன்சிடர் இட் அஸ் என்ன, அது ஸ்டில் ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் அது ஸ்ட்ரிங் தான், ஆனால் இட் இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரிங் விச் இஸ் அன் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அதில் ப்ரீடிஃபைண்டாகவே லென்த் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் செட் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஆப்ஜெக்டில் எக்ஸு, ஏ, பி, பின்கோடு, லைன் 1, லைன் 2 இதெல்லாம் யார் செட் பண்ணா? நம்ம தான் செட் பண்ணோம். கரெக்டாக? பட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நீங்கள் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணும்போது ஜாவாஸ்கிரிப்ட் அதை ஆட்டோமேட்டிக்காக என்னவா கன்சிடர் பண்ணிடும்? ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிடும். சரியா? கன்சிடர் பண்ணி அதுக்குள்ளாடி லென்த் அப்படிங்கிற கீ இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி அதை செட் பண்ணிடும்னு வச்சுப்போம். ஓகேவா? ரைட்டா? புரியுதா? ஸோ இனி இதில் வேறு என்னெல்லாம் கீஸ் இருக்கும் அதுக்கு நம்ம கூகுள் பேலாம் பார்க்க வேண்டாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? ஒரு ஹிண்ட் தரேன் பாருங்கள். இந்த ஐயப்பன் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, நேராக இங்கே வாங்க, இதுக்கப்புறமா ஒரு டாட்டை போடுங்க. சரியா? இந்த டாட் போட்ட பிறகு சஜஸ்ட் பண்ணதில்ல, கன்சோல் வந்து சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தான். புரியுதா? ஸோ ஐயப்பனுங்கிற ஸ்ட்ரிங் அப்படியே போட்டு, ஐயப்பனுங்கிற ஸ்ட்ரிங்கில் என்ன ஸ்ட்ரிங்னாலும், இப்போ டாம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்னா அதுவும் ஓகே. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சரியா? இதில் நம்ம போட்ட ப்ராப்பர்ட்டி என்னது? நம்ம என்ன போட்டோம்? இப்போ லென்த் இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள். மேபி இதில் வந்துட்டு என்ன இருக்குது? ஓகே. ஸோ லென்த், ஸோ இது கொடுத்தா 3 அப்படின்னு கொடுக்குது. இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் இதில் மாற்றிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல ஸ்ட்ரிங் கவுண்ட் கூடுது. ஐயப்பன் அப்படிங்கிறதுல வந்து 7 லெட்டர்ஸ் தான் இருந்த மாதிரி இருந்தது, பட் நமக்கு லென்த் 8 வருது. சான்ஸ் இல்லையே. APPA 1 2 3 4 5 6 7. ஓகே ப்ரோ, ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட் போய் சொல்லாதீங்க. ஓகே ப்ரோ, ஓகே. சரி, ஓகே. ஸோ இது புரிஞ்சுதுல. ஸோ ஐயப்பன் இப்போ வந்துட்டு நீங்கள் அதுக்காக ஐயப்பனை வந்துட்டு ஆப்ஜெக்ட்லாம் சொல்லிடக்கூடாது. ஸோ இன்டர்வியூவில் போய் ஐயப்பனுங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓவர் ப்ரில்லியண்டாக இன்டர்வியூவில் கேட்குறாங்க, ஐயப்பன் அப்படிங்கிற டேட்டா டைப் என்னன்னு சொன்னால் ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொன்னீங்க, ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை இன்டர்வியூ எடுக்கிறவருக்கு அந்த அளவுக்கு விவரம் இல்லைன்னா அப்புறம் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ வி ஷுட் நாட் பி ஸ்மார்ட் தேர். பட் வந்துட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, ஐயப்பன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் இது என்னவா தான் கன்சிடர் பண்ணுவோம்? ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு அதை ஒரு ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணும். சரியா? இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்ப்போம், இன்னொரு மெத்தட் இது பார்ப்போம், டாட் ட்ரிம். சரியா? ட்ரிம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு அவுட்புட் என்னவா இருக்குது? எஃப்னு இருக்குது. ஏன் தெரியுமா? ஸோ நம்ம முன்னாடி ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே நம்ம இன்னும் போகலை. பட் வந்துட்டு மறுபடியும் அன்றைக்கி வந்துட்டு நான் ஃபங்க்ஷன் எழுதினப்போ நிறைய பேருக்கு குழம்பிடுச்சு. அன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்துட்டு ஜஸ்ட் எனக்கு அது இல்லாமல் எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதுக்காக தான் பண்ணேன். அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணிகிட்ருக்கிறேன். சரியா? இப்போவும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் தேவை இருக்குது. ஓகே. இந்த ட்ரிம் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதனால நான் இதுக்குள்ளே போகிறேன். என்ன உங்களுக்கு நான் ஃபங்க்ஷன் கிளாஸ் எடுத்தாச்சுன்னு கேட்டால் கிடையாது. சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேண்டி. ஓகே. ஸோ ஏபிசி அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஃபங்க்ஷனையே உங்களுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். ஃபங்க்ஷனை கூட ஒரு டேட்டா டைப்பை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை, ஒரு நம்பரை, இதெல்லாம் நீங்கள் இங்கே வந்துட்டு ஸ்டோர் பண்ணிங்களோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனையும் உங்களுக்கு வந்துட்டு என்னவா ஸ்டோர் பண்ணலாம், இதுக்குள்ளாடி ஸ்டோர் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்டோட மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா?
அதுவே நீங்கள் வந்துட்டு வேறு ஐ மீன் ஃபங்க்ஷனை தவிர வேறு எந்த டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணாலும் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? இவ்வளோ நம்ம என்ன பேர் சொல்லிட்டு இருந்தோம்? யாராவது சொல்லுங்கள், என்ன பேர் சொல்லிட்டு இருந்தோம்? வேரியபிள் இல்லை வேரியபிள் இல்லை, கீ வேல்யூ பேர்ஸ்னு சொல்லியிருப்போம். இன்னொன்று ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக ஆப்ஜெக்ட் வந்து கீ வேல்யூ பேர்ஸ். பட் அந்த கீக்கு பேர் இருக்குது. சில நேரம் அந்த கீயை வந்துட்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், சில நேரம் அந்த கீயை வந்துட்டு மெத்தட்னு சொல்லுவோம். எப்போ மெத்தட்னு சொல்லுவோம்னா எப்போல்லாம் அதில் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கோம். அதாவது ஜாவா ஸ்கிரிப்டுக்கு கீழே எப்போல்லாம் ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கோ அப்போ வந்துட்டு அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்? மெத்தட்னு சொல்லுவோம். ரைட்டா? இன்கேஸ் அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனை தவிர வேறு எது ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் அதை ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு எஃப்னு காமிச்சது காரணம் என்னென்னா, ட்ரிம்முங்கிறது வந்துட்டு ஸ்டில் எ கீ இன் தட் ஆப்ஜெக்ட். பட் அது வந்துட்டு என்னது, ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது, மெத்தட். ஸோ அந்த மெத்தட்னா எப்போவுமே நான் சுவிட்ச் போடுறேன்னு சொல்லிட்டுலாம் அதுக்காக சொன்னேன். திருப்பியும் சொல்கிறேன், டோன்ட் வரி, நம்ம ஃபங்க்ஷன் என்ன தெளிவாக படிக்க போகிறோம். சரியா? பட் வந்துட்டு இது இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஜஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளாடி லைட்டாக ஒரு டச் பண்ணணும், அந்த டச் தான் பண்ணியிருக்கோம். ஸோ பயப்பட வேண்டாம். ஓகே, ஸோ ட்ரிம் அப்படிங்கிறது வந்து ஒரு மெத்தடு. ஸோ அதை வந்துட்டு நம்ம இது பண்ணணும்னா என்னது, இந்த 2 ப்ராக்கெட்டை போட்டால் தான் அது வந்து ட்ரிகர் ஆகும். சரியா? இப்போ பாருங்கள், இதில் என்ன வித்தியாசம் நடந்திருக்குன்னு யாருக்காவது கண் எப்படி எந்த அளவு ஷார்ப்பாக இருக்குன்னு பார்ப்போம். ட்ரிம் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க. ட்ரிம் என்ன பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஐயப்பனுக்கு அந்த எண்ணுக்கும் ஸ்பேஸ் ஏங்க உங்களுக்கு தானாங்க அது பிளாக்காக தெரிஞ்சிச்சு அந்த கலரு. ஒருவேளை அப்போ எங்கள் கண்ணு தான் பிரச்சனையோ? வெரி குட். பட் நீங்கள் சொன்னது கரெக்டு. ஏன்டே வாக்கு யாருக்கு இந்த கண்ணு தெரியலையாடே? அந்த பிள்ளைக்கு கோல்டு வந்து பிளாக்காலாம் தெரிஞ்சு அந்த பிள்ளையே கரெக்டாக சொல்லியிருக்கு. அது கோல்டு இல்லை, பிளாக். சரிப்பா, சரி, அந்த சண்டையை நம்ம 2வது விட யூடியூப் வேறு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இந்த பஞ்சாயத்தை போல வச்சுப்போம். பட் இது என்னென்னா, இந்த ட்ரிம் அப்படிங்கிற மெத்தட் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணும். இடையில இருக்க ஸ்பேஸ் இல்லை, முதல்லையும் கடைசியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ். நீங்கள் எவ்வளோ தான் முதல்லையும் கடைசியிலையும் ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலும் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ட்ரிம் அப்படிங்கிற மெத்தட். அந்த மெத்தட் எங்கேயே இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். ஐயோ என்னெல்லாம் குழப்பறாங்கப்பா ஜாவா ஸ்கிரிப்டில். ஸ்ட்ரிங்கு ஆனால் அது ஒரு ஆப்ஜெக்ட்டு. அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி ட்ரிம்முங்கிற மெத்தட் இருக்குது, நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறோம். எப்படி ஜாலியாக இருக்குதா? சூப்பர். சரி, ஸோ ஒரு 2-3 நிமிஷம் கூட போட்டு இதில் அடுத்து ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட். எஸ், ஸோ இதில் திருப்பி ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். எந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கிளாஸ் போனாலும் உங்களுக்கு இந்த அளவு டீப்பாலாம் சொல்லித்தர மாட்டாங்க. சரியா? இந்த விஷயத்த நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ சொல்கிற பாயிண்ட் ஒவ்வொன்று நான் இதை தான் சொன்னேன். மேபி ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு டீப்பாக தெரிஞ்சிருக்குமா எனக்கு தெரியலை. இந்த அளவுக்கு படிச்சிருந்தேன். இப்போ வெளியில் இது இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணிட்டு வந்தவங்க இந்த அளவுக்கு யாருக்காவது இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது புதுசாக நீங்கள் படிச்சுக்கிட்டீங்களா? இப்போ யாரெல்லாம் உண்டு, பர்பின்லாம் உண்டுல, ஏதாவது புதுசாக இருந்தால் புதுசாக இல்லைனாலும் இல்லைடா நீ சீன்லாம் போடாது, இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. பட் டிட் யூ லேர்ன் சம்திங் நியூ அப்படிங்கிறத ஒருக்க சொல்லுங்கள். தம்பி பர்பின்னு நீலாம் கவனிக்குதியாப்பா? வணக்கமே இல்லை ராசா. அஜின் இருக்கான். அஜினு இதில் ஏதாவது இப்போ புதுசாக படிச்சியா? கையெல்லாம் தூக்குனா பார்ப்பா, சொல்லுப்பா, இதில் என்ன புதுசாக படிச்சா? என்ன வந்து ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி வேல்யூ ஆக்சஸ் பண்ணுற அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அது தெரியாதா? அது ஒரு நான் இப்போ நான் சொல்லி தரும்போது ஒரு விஷயம் சொன்னேன்ல, இந்த டாட் இல்லாமல் கூட ஒருத்தன் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டை சமாளிச்சிடலாம். மேபி உங்களுக்கு அந்த சினாரியோ வரலையா இருக்கும். பட் ஒரு சினாரியோவில் அந்த சிண்டெக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, வரலாம். ஓகே ஃபைன். அஜின் ஏதாவது புதுசாக படிச்சா ராசா? இல்லை ப்ரோ. நீ எல்லாம் தெரியுமாடா உனக்கு? சரி, அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து டாட் போடுறாங்க, அதுக்கு காரணம் ஸ்ட்ரிங் ஒரு ஆப்ஜெக்ட் தாங்கிறது தெரியுமா? இல்லை ப்ரோ. என்ன ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணடா. சரி, ஓகே. பட் த பாயிண்ட் இஸ், நீங்கள் வந்துட்டு எல்லாம் தெரியும்னு தயவு செஞ்சு நினைக்காதுங்க. இது மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன டிப்பு கூட கிடைக்கலாம். அது வந்துட்டு ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஹெல்ப்பாக கூட இருக்கலாம். அதனால் அசால்ட்டாக விடாதுங்க, ரொம்ப கரெக்டாக கவனிங்க. சரியா? ஸோ இப்போ இதில் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சிக்க வேண்டியது,
இந்த அட்ரஸில் இந்த அனதர் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியாக மெத்தடா சொல்லுங்கள். சொல்லுங்கள் நேரம் இல்லை. 8:02 இனி பொங்கல் செலிப்ரேஷன் வேறு இருக்குது. ப்ராப்பர்ட்டியா மெத்தடா? ப்ராப்பர்ட்டி. இந்த நேமுங்கிறது என்னது? ப்ராப்பர்ட்டி. ஓகே. இந்த வேல்யூங்கிறது பயப்படாங்க சொல்லுங்க. வேல்யூங்கிறது என்னதான்? ப்ராப்பர்ட்டி. ஓகே. இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி ப்ராப்பர்ட்டி. கெட் எலிமெண்ட் பை ஐடி என்னது? கரெக்டா சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் இல்லப்பா, ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட் இல்லை. இது பிராக்கெட் போட்டிருக்கோம்ல. டே பிராக்கெட் போட்டிருந்தா அது என்னது? ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் பிராக்கெட் போடும். ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தா அது என்னது? மெத்தட். சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்த மாதிரி ட்ரிம்முங்கிறது வந்துட்டு என்னது? லென்த்துங்கிறது வந்து என்னது? ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அதில் வந்துட்டு நம்ம இன்வோக் பண்ணலை, அது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. ஓகே. அந்த 2 ப்ராக்கெட் போடுறோம்ல, அதை இன்வோக் பண்ணுறது, கால் பண்ணுறது அப்படின்லாம் பல வார்த்தைகளை சொல்லுவாங்க. சரியா? ஸோ பட் ட்ரிம் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ பாருங்கள், எஃப்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபங்க்ஷனுங்கிறத குறிக்குது. இந்த எஃப் அது ஒர்க் ஆகணும்னு நீங்கள் என்ன போடணும்? இந்த ப்ராக்கெட் போடணும். இந்த ப்ராக்கெட் போட்டால் அதுக்கு அர்த்தம் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது என்னது? ப்ராப்பர்ட்டி கிடையாது. அது என்னது சொல்லுங்கள்? மெத்தட். ஸோ அந்த ஒரு தெளிவு வேணும். ஸோ இதில் என்ன, ஜஸ்ட்டு குயிக்காக ஒரு ரிவைஸ் பாருங்கள். அட்ரஸ்ஸு அதை வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்கணும். கீ வேல்யூ பேஸாக இருக்கணும். லைன் 1 அப்படிங்கிறது கீ, வெள்ளிக்கோடு அப்படிங்கிறது வேல்யூ. சரியா? கீ வேல்யூ பேர் செப்பரேட்டட் பை கமாஸ் வி கெட் ஆப்ஜெக்ட். ரைட்டா? ஸோ இந்த கீ வேல்யூவில் இந்த வேல்யூ வந்துட்டு என்னவா வேணாலும் இருக்கலாம். அது வந்துட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸாக இருக்கலாம், அது ஒரு ஆப்ஜெக்டாகவே கூட இருக்கலாம். இனி நம்ம நாளைக்கு படிக்க போகிற ஒரு அரே இருக்குது. அரேங்கிறது ஒன்று நமக்கு என்ன மிச்சம் இருக்குல்ல, அதுவாகவும் இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அதுக்குள்ளாடி ஒரு ஃபங்க்ஷனையும் ஸ்டோர் பண்ணலாம். பட் ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணும்போது அதுக்கு ஒரு சின்ன பேர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றதை ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், இதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்? மெத்தட்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் நான் 1 மணிக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் 2 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சேன். ஓகே. பட் அவ்வளோதான். வேறு என்ன படித்தோம்? பட் அடுத்த இன்னொரு விஷயம் என்ன படிச்சிருக்கிறோம்? எஸ், ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்னு ஒன்று தனியாக இருந்தாலும் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு என்ன தான் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கன்சிடர் பண்ணலை, தலைவர் அப்படி தான் கன்சிடர் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சில இடத்துல ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும், சில இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்டு சில இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணோம். அது என்னெல்லாம் காரணம், எதனால் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டீப்பாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஜாவா ஸ்கிரிப்ட்டு கூட உங்களுக்கு கனெக்ஷன் நீட்டாக இருக்கும், இல்லைன்னா புரியாது. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கிட்டது ஸ்ட்ரிங்கு, அது ஒரு ஆப்ஜெக்ட், அது ஒரு ஸ்ட்ரிங்கு தான். பட் ஸ்டில் அது ஒரு ஆப்ஜெக்டாக தான் ஜாவா ஸ்கிரிப்ட் கன்சிடர் பண்ணுது. அதனால தான் டாட் லென்த்து, டாட் ட்ரிம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி டாக்குமெண்ட்டுங்கிறது வந்து டோம், த கம்ப்ளீட் HTML டாக்குமெண்ட். ஸ்டில் அதையும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறதுனால தான் அதுக்குள்ளாடி கெட் எலிமெண்ட் பை ஐடிலாம் வச்சு டாட் வேல்யூ அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பண்ண முடியுது. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா? ஜஸ்ட் செகண்ட், ஜஸ்ட் யோசிச்சு இல்லை ஏதாவது நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல விட்டுருக்கேனா? டங். நெக்ஸ்ட் இடம் சொல்லி தந்தாச்சு. உள்ளுக்குள்ளாடி போய் எடுக்கலாம். இனி நம்ம இப்போ ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்கா ஆப்ஜெக்டில்? நாளைக்கு அரே பார்க்கலாம். இன்றைக்கி இப்போ ஆப்ஜெக்டில் ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ நார்மலா அந்த லாஸ்ட் லைன் ஒன்று இருக்குல்ல, கன்சோல் டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி போட்டிருக்கீங்க இல்லையா, அதுல அந்த பிரின்சிபல்ங்கிறது டாப்ல எப்படி எழுதிருந்தீங்க? அது ஒரு மெத்தட்ல எழுதிருந்தீங்க. ஐடி. ஓ, ஐடி. ஓகேவா? ஓகே. பட் ஆனா ப்ரோ நம்ம ஸ்டடி பண்ணும்போது கர்லி பிரேசஸ்க்குள்ள போட்டு எழுதியிருந்தா தான் அது மெத்தட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா? அதான் ப்ரோ, ஆக்சுவலி இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இங்கே கொடுத்துருக்கதையும் இதையும் கம்பேர் பண்ணாங்க. ஆக்சுவலி என்னென்னா, டாக்குமெண்ட் அப்படிங்கிறது த ஹோல் டாக்குமெண்ட், அதாவது டோம், அதாவது HTML டாக்குமெண்ட். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இந்த லென்த் வந்து நம்ம கொடுத்துருக்கோமா? இந்த நேமுங்கிற இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதுக்குள்ளாடி லென்த்துங்கிற இதையோ இல்லை ட்ரிம்முங்கிற மெத்தடையோ நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலை. அது என்ன பண்ணுது? ஜாவா ஸ்கிரிப்ட் இன்பில்ட்டாக அதை வந்துட்டு ரெடி பண்ணுது. அதே மாதிரி டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி இந்த மெத்தட் எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளாடி வச்சிருக்குது. இட் இஸ் த பவர் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி. சரியா? அப்போது அந்த மெத்தடில் இப்போ டாக்குமெண்ட்டில்
ஒரு எலமெண்ட்டை ஐடியை வச்சு இது இங்கிலீஷ் புரிகிற மாதிரி நம்ம யோசிச்சாச்சுன்னா டாக்குமெண்ட்டில் எலமெண்ட்டை ஐடி வச்சு எடுன்னு சொல்லுது. என்ன ஐடின்னு தெரியணும்ல, அதுக்கு பிரின்சிபல். ஸோ அதாவது இப்போ இது மாதிரி ஒரு எலமெண்ட் இல்லை, நிறைய எலமெண்ட் நம்மகிட்ட இருக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் பிரின்சிபல் 1 பிரின்சிபல் 2 இந்த மாதிரி கொடுத்துப்போம். இப்போ ஒரு ரூமில் ஒரு ஆள் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒரே ரூமில் நிறைய பேர் இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வேணும்ல, அந்த பேர் தான் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அந்த பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மை உங்களுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்டில் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், மை ஃபார்ம். அதாவது ஜாவாஸ்கிரிப்டில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நமக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்டில் அதை பின் பாயிண்ட் பண்ணி கூப்பிடணும், இல்லை அதை அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். அதுதான் இந்த ஐடின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஐடியை கொடுத்தாச்சுன்னா ஜாவாஸ்கிரிப்டில் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது டோமாக இருந்தாலும் அது ஒரு HTML டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் ஜாவாஸ்கிரிப்ட் அதை என்னவா கன்சிடர் பண்ணுது, ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணி அதுக்குள்ளாடி கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் ஃபங்க்ஷன் உள்ளாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாடி நீங்கள் என்ன பண்ணால் போதும், எந்த ஐடி உள்ளவன வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அந்த ஆளை எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, புரியுதா? ஸோ இன்னொரு விஷயம் பாருங்கள், ஜாவாஸ்கிரிப்ட் இன்னைக்கு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், இந்த மொபைல் அப்ளிகேஷன், இந்த சர்வர்லேருந்து அது இல்லாத இடமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கும் கிளாஸ் தொடங்கினா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எம்பெடட் அப்ளிகேஷனில் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, பட் முதலாக ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பட்ட இடம் எங்கே தெரியுமா, நம்ம ப்ரௌசரில் தான். எதுக்கு தெரியுமா, என்ன இருக்குல்ல, லைன் நம்பர் 46 இருக்கக்கூடிய டோம் மேனிப்புலேஷன் டாக்குமெண்ட், அதாவது HTML டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மாற்றுறதுக்கு, அக்சஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரிப்பட்ட பர்பஸுக்கு தான் ஜாவாஸ்கிரிப்ட் முதல் முறையாக யூஸ் பண்ணப்பட்டது. புரியுதா? அப்போ எப்படி யூஸ் பண்ணப்பட்டதுன்னா, HTML டாக்குமெண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் HTML டாக்குமெண்ட் ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட் அதுக்குள்ள அடிஷ்னல் விஷயங்களை கொண்டு வருது. கெட் எலமெண்ட் பை ஐடியா இருக்கட்டும், இதுக்குள்ள இப்போ டாக்குமெண்ட். ஒரு நிமிஷம், இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தோம்ல, ஜென்ரலாக இந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்த மாதிரி ஒரு விஷயம் பாருங்கள், ஜாவாஸ்கிரிப்டில் டோம் மேனிப்புலேஷனுக்கு எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாருங்கள். டாக்குமெண்ட் டாட் போடுங்க, இப்போ வரிசையாக வருதா, இது எல்லாமே நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் டோமை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு தந்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது மட்டும் இல்லை, இதில் சில விஷயங்கள் அகைன் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், அதுக்குள்ளாடி என்ன மெத்தட்ஸ் இருக்கும். புரியுதா? நம்ம பார்த்த கெட் எலமெண்ட் பை ஐடி இருக்கா, இனி வந்துட்டு ஐடி மட்டும் வச்சு இல்லை, எலமெண்ட் வச்சு கிளாஸ் வச்சு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் ஐடி கொடுத்ததுக்கு பதிலாக மேபி நீங்கள் என்னவும் கொடுத்துக்கலாம், பேர். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு இடத்துல ஒரு பையன் நிற்கிறான்னு வைங்க, ஒரு ரூமில் ஒரு 5-6 பசங்க நிற்கிறாங்க. அந்த பசங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க, பேர் தெரிஞ்சால் பேர் வச்சு கூப்பிடுவீங்க, ஐடின்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை பேர் தெரியாது, அப்போ என்ன பண்ணுவீங்க, டே பச்சை சட்டை, டே மஞ்சள் சட்டைன்னு கூப்பிடுவீங்க. ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆளை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணி கூப்பிட்றதுக்கு பல வழிகள் இருக்குது. ஐடி வச்சு கூப்பிடலாம், கிளாஸ் வச்சு கூப்பிடலாம், நேம் ஆட்ரிபியூட் வச்சு கூப்பிடலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புரியுதா? ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் போட்டாச்சுன்னா டேக் நேம் வச்சு எடுக்கலாம், ஜென்ரல் நேம் வச்சு எடுக்கலாம், கிளாஸ் நேம் வச்சு எடுக்கலாம், ஐடி வச்சு எடுக்கலாம். ஸோ இதுதான் பவர் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ சும்மா இந்த HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளாடி இது மாதிரி நிறைய மெத்தட்ஸை கொண்டு வந்து அதை ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்கி அதை நமக்கு வெளியில் தந்திருக்காங்க ஜாவாஸ்கிரிப்ட். அதை யூஸ் பண்ணி நம்ம டோம் மேனிப்புலேஷன்லாம் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ இதுக்கு மேலே அரே என்னங்கிறது, அதுக்கு மேலே என்ன அப்படி. ஸோ முதல்ல ஒரு விஷயம், இவ்வளோவும் நான் சொல்லி தந்துட்டேன், இப்படியே நீங்கள் பார்த்துட்டு இதில் 4 சின்டாக்ஸ் தானே எழுதியிருக்கான், இது அப்படியே நமக்கு எழுத தெரியாதான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் படிக்க முடியாது. கண்டிப்பாக இன்றைக்கி மறுபடியும் மேபி இதை டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே இதை நீங்களாக எழுதி பார்க்கலாம். அப்போ தான் சின்டாக்ஸ் கரெக்டாக வருதா, ஏதாவது மிஸ்டேக் வருதா, டவுட்டு வரும். ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்துட்டு இந்த விஷயத்தை எல்லோரும் பண்ணி பார்த்து எனக்கு வந்துட்டு கன்சோலில் அவுட்புட் எடுக்கிறத எனக்கு வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். அதுக்கு நீ இதை காப்பி பண்ணி இது பண்ணி இதில் நான் எழுதியிருக்கக்கூடிய எந்த ஒரு சின்டாக்ஸை தவிர எந்த ஒரு இதுவுமே இதில் வரக்கூடாது. ஓகே, தட் இஸ் ஹோம்ஒர்க் ஃபார் டுமாரோ. அண்ட் டுமாரோ ஆக்சுவலி பொங்கல்னால வேண்டான்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ வீல் கண்டினியூ கிளாஸ் ஆன் வெனஸ்டே. பட் வெனஸ்டே வரும்போது எனக்கு ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லை, நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்க ஸ்ட்ரிங் எல்லா டேட்டா டைப்ஸும் ஒருக்கா போட்டு உங்களுக்கு அவுட்புட்டு நான் இப்போ பண்ண மாதிரி கரெக்டாக வருதா என்ன ஏது அப்படிங்கிறத தயவு செஞ்சு படிச்சுட்டு வாங்க, பண்ணி பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா புரியாது. சின்ன பிள்ளையில் படிக்கும்போது மேக்ஸ் பண்ணி பார்க்கலன்னா வராது, சும்மா பார்த்துட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும். கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஹோம்ஒர்க்கு வேறு எங்கேயும் இல்லை, யூ ஷுட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். சரியா? கன்சோலும் இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் சென்ட் பண்ணணும்.
சரியா? எல்லாருமே இது பண்ணி பார்த்துருக்கணும். எனக்கு இந்த இது வந்துட்டு அடுத்த நாள் கிளாஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக பண்ணி பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லைனா ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடணும். ரைட்டா? டவுட் எதுவும் இல்லையே? ஓகே, இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிச்சு. நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன். 1 செகண்ட்.